ஆர்பி உதயகுமாருக்கு நடந்த அவமானம். ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில் கேவலப்படுத்திய சம்பவம் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமியின் வலது கையாக இருந்த ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டாரா எடப்பாடி பழனிசாமி? அதாவது ராமநாதபுரத்தில் எதற்காக மக்களவையில் தோல்வி அடைந்தோம் என்ற விவாதம் இன்று நடைபெற்றது. மக்களவைத் தேர்தல் தோல்விற்காக ஒவ்வொரு தொகுதிகளும் ஆலோசனை கூட்டத்தில் நடத்தப்பட்டு வந்த நிலையில் இன்று ராமநாதபுரத்தில் எதற்காக தோல்வியடைந்தும், குறிப்பாக 5 ஓபிஎஸ்களை களம் இறக்கியும் பன்னீர்செல்வம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஆனால் அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறது. பன்னீர்செல்வம் அவர்கள் என்ற பெயரில் 5 நபர்களை போட்டியிட வைத்தும் அவர்களுக்கு எந்த ஒரு வாக்குகளும் கிடைக்கவில்லை. அதற்கான பணத்தை என்ன செய்தீர்கள்? அந்த பணத்தை நமது வேட்பாளருக்கு செலவிட்டிருந்தாலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை ராமநாதபுரத்தில் அடைந்திருக்கலாம். கடந்த அதிமுக ஆட்சியிலும் சரி, தற்பொழுது திமுகவின் ஆட்சியிலும் சரி, ராமநாதபுரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியான முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ்கனி அவர்கள் வெற்றியடைந்து கொண்டிருக்கிறார். கடந்த வெற்றியிலேயே அவரது சராசரியான மக்களிடையே சேவைகள் இல்லை என்று கடுமையான விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அதிமுக இந்த முறை வெற்றியடைந்துவிடும் என்று அதிக அளவில் நம்பிக்கை வைத்திருந்தேன். தேர்தல் முடியும் வரை அதிமுக மிகப்பெரிய ஒரு முன்னிலையில் இருந்த நிலையில் எப்படி நீங்கள் வேலை செய்ய தவறினீர்கள் என்ற கேள்வியே தென் மாவட்ட நிர்வாகிகளிடமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடும் காட்டத்துடன் கூறியிருந்தார். மேலும் ஆர்பி உதயகுமாரை எம்எல்ஏவாக தேர்வு செய்தது யார்? அப்பொழுது சசிகலா அவர்கள் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டும்தான் வாய்ப்புகளை வழங்கினார் என்று சாதி ரீதியாக பேச ஆரம்பித்து விட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சமூகத்தினர்கள் என்று நமது அனைவருக்கும் தெரியும். அவர் யாருக்கு ஆதரவாக பேசுவார்கள் என்று நமது அனைவருக்கும் தெரியும். ஓபிஎஸ் அவர்களை கரம் கட்டி அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி போட்ட திட்டம்தான் மற்ற 5 ஓபிஎஸ் அவர்களது வேட்புமனு தாக்கல். மேலும் தோல்வியடைந்தவுடன் இவர்கள் மீது பழியை போட்டுவிட்டு தான் புத்திசாலியாக இருக்கிறேன் என்பதை உதாரணமாக தற்பொழுது ஆலோசனை கூட்டத்தில் காட்டிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதனால் கடும் அதிருப்தியில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் இருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளது.